ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மைல் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சூப்பரான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் எலசான வெண்டைக்காயாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ரொம்ப பொடுசாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ண வெண்டைக்காயை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். நம்ம வந்து சிம்மிலே வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த வளவளப்பு தன்மை வந்து போகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், நம்ம ஊற வச்சுக்கிற துவரம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். இஞ்சி கொஞ்சமாக, 2 பச்சை மிளகாய் அதையும் நல்லா ஒடிச்சு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் சுடானதும் கடுகு, பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடுங்க. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். நல்லா 2 கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அதையும் இதில் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம் போல். அப்போ தான் பச்சை வாசனை வந்து போகும். இப்போ நம்ம தயிரை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. நம்ம ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை வந்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.